எதற்காக செய்ய வேண்டும்? எல்லாரும் உங்கள் உங்கள் தேவைகளை கவனித்துக் கொண்டாலே போதும். எல்லாராலும் நிறைவாக வாழ முடியும். ஜெர்மனிய நாட்டு பிள்ளைகள் சொல்வார்கள், "என்னுடைய மகளாக இருக்கட்டும். ஏன் நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும்?" என்று கேட்பார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய படிப்புக்கு தாங்களே உழைத்து படிக்கிறார்கள். தாய் தந்தையர்களை நம்பி அல்ல. 18 வயது தாண்டினால் பிள்ளைகள் இங்கு வேலைக்கு செல்கிறார்கள். வேலைக்கு சென்று தங்களுடைய ஒரு பகுதி உழைப்பை எடுத்து அதிலே படிக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையை தாங்கள் பார்த்துக் கொள்கிறார்கள். இங்கு வெளிநாடுகளிலே கணவனும் மனைவியும் கடைக்கு போய் ஒரு சாப்பாடு கடையில போய் சாப்பிட்டால், அங்கு பரிமாறுபவர் வந்து 2 பேருக்கும் ஒன்றாக பட்டுச்சீட்டு போடுவதா? அல்லது தனித்து தனித்து போடுவதா? என்ற கேள்வி இங்கு கட்டாயம் கேட்பார்கள். ஏனென்றால் கணவர் தனக்கு மட்டும் தான் பணம் செலுத்துவார். மனைவி தனக்கு மட்டும் தான் செலுத்துவார். அதுதான் இங்குள்ளவர்களின் பண்பாடு. அவர்கள் அப்படித்தான். நாங்கள் தான் கூட்டிக் கொண்டு போற எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் சாப்பிடுங்க நாங்க காசு குடுக்குறோம்னு குடுப்போம். அப்படி இல்ல. அது இவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். அவர்கள் தங்களுக்கு பசிக்கிறது என்றால் தாங்கள் பணம் செலவழித்து சாப்பிட வேண்டும். இன்னொருவரை நம்பி அல்ல. எனவே நாங்கள் தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்கிற இந்த நாட்டிலே வாழ